University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. சுவாமிநாதன், தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் விஜயுடைய சந்திப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. எந்த மாநிலத்திற்கும் அந்த மத்திய மாநில உறவு அப்படின்றது சரிவர பேணப்பட்டால் தான் நிதி பகிர்விலிருந்து எல்லாமே சரிவர கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. கடந்த அரசுல நம்ம பார்த்தோம், மத்திய அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை தீர்க்கமாக எதிர்த்ததாகட்டும், போராட்டங்கள் செய்தது என்பதான விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். தற்போது தமிழக முதல்வர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில அடுத்தடுத்த கட்டங்கள்ல மத்திய மாநில அரசுகள் அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெல்லியை எப்படி தமிழக முதல்வர் விஜய் அணுக போகிறார் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் அரசினை போல ரொம்ப கூர்மையான எதிர்ப்பெல்லாம் இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா அவர் கொள்கை எதிரி என்று மட்டும்தான் பாஜகவை சொன்னார். அது கொள்கை எதிரி பாஜக தான், அரசு கிடையாது. பாஜக அரசு கிடையாது, பாஜக கொள்கை எதிரி. அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். தேர்தல் நேரத்தில் கூட அவர் பெரிதாக பாஜகவை நோக்கி கூட விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. இன்னொன்று, மோடி அவர்களோடு இயல்பாகவே இவருக்கு இதற்கு முன்பே ஒரு பரிச்சயம் இருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு அப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருந்தார். தமிழகத்துல கோயம்புத்தூர்ல பரப்புரைக்கு வந்த பொழுது, கொடிசியா மைதானம் என்று நினைக்கிறேன், அங்கு பரப்புரைக்கு வந்த பொழுது விஜய் அவர்கள் அப்பொழுது நடிகராக மட்டுமே இருந்தார். விஜய் அவர்கள் 10 நிமிட காலம் அளவிற்கு அன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருந்தார். அன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரும் அல்ல, விஜய் அவர்கள் முதல்வரும் அல்ல. விஜய் அவர்கள் நடிகர், நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தார். கிட்டத்தட்ட 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர். 10 நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது, கோயம்புத்தூர்ல நடந்தது. அப்ப கிட்டத்தட்ட அன்றைக்கு பின்பு, இப்பொழுதுதான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு, கிட்டத்தட்ட அதற்கு பின்பு ஏதாவது விழாக்கள்ல பங்கெடுத்திருந்தால் உண்டு, ஒரு அபிஷியலான ஒரு சந்திப்பாக இப்பொழுது முதல் முறையாக மாறி இருக்கிறது. அதனால அந்த நட்பு எப்படியாக இருந்தாலும் இருந்திருக்கும் ஒரு வகையில். அப்ப அதனோடு சேர்த்து அவர் இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்கிற வகையில் கொள்கை ரீதியான விஷயங்கள்ல கிட்டத்தட்ட மும்மொழி கொள்கை போன்றவற்றை திணிக்கிற பொழுது அது போன்ற விஷயங்களில் தான் எதிர்ப்பு இருக்குமே தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பாணியில் முழு மூச்சில் அவர் எதிர்க்க மாட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நிதி சார்ந்த பல விஷயங்களுக்கு, அதுதான் நான் குறிப்பிட்டேன், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும். நீங்க இதற்கு முன்பு செய்தியாளர் கணபதி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல, ஒருவேளை இன்றைக்கு இரவு அவர் திரும்பினால் கூட தமிழகத்திற்கே மீண்டும் விரைகிறார் என்று சொன்னா கூட அதுக்குள்ள கூட ஒரு அரசியல் இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்களை சந்தித்த அதே நாள்ல சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்தால் ரெண்டு பேரையும் நான் ஒரே மாதிரி பார்க்கல, அரசு நிர்வாகத்தை ஒரு மாதிரி பார்க்கிறேன், கூட்டணி கட்சியை இன்னொரு கோணத்தில் அணுகுகிறேன். இது கூட்டணி உறவு தான், இது கிட்டத்தட்ட உங்களோடு இருக்கக்கூடிய உறவு என்பது மத்திய மாநில அரசோட ஒரு நல்லெண்ணம் அப்படின்னு கூட அவர் உருவாக்க முயலலாம். கிட்டத்தட்ட அப்படி செய்வதன் மூலமா தடையற்ற ஒரு போக்கு இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம கேட்ட நிதி கிடைக்கும் அப்படிங்கிறதை உள்வாங்கி இருக்கலாம். இன்னொன்று, பாஜக அரசுக்கு இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு விஜய் அவர்களுக்கு நேர் எதிர் துருவத்தில் பெரிதாக செயல்படல. நீங்க திமுக மீது அவர்கள் தொடர்ச்சியா காட்டமான பதிவுகளை அவர்களும் முன்வைத்தார்கள். திமுகவும் கிட்டத்தட்ட கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது ஊழல் பயிற்சி எல்லாம் வெளியிட்டார், மாத்தி மாத்தி அவ்வளவு களப்பாடுனாங்க. பட் பாஜக சட்டமன்றத்திலேயே நடுநிலை தான் வகித்தார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் கூர்மையான பாஜக எதிர்ப்பையோ மத்திய அரசுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டையோ எடுக்கல. சோ அதனால இந்த அணுகுமுறை என்பது ஒரு மாநில நலனுக்கான ஒரு அணுகுமுறைன்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அந்த உறவு அப்படி நீடிக்கிற பொழுது தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தான் திரு விஜய் அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட நான் சொன்னது மாதிரி 2014 ஏற்கனவே சந்தித்தவர்கள், அன்றைக்கு சந்தித்த நபர்களுக்குள் ஒருவர் பிரதமர், ஒருவர் முதல்வர், அந்த ஒரு உறவும் இதற்கு பின்னால் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையிலும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ நீண்ட நேரம் உரையாடுகிறார்கள். இன்னொன்று பார்த்தோம்னா, குறித்த நேரத்திற்கு முன்பே விஜய் அவர்கள் செல்வதும், பிரதமர் மோடி அவர்களும் அந்த நேரத்திற்கு முன்பே வந்தவரை உடனடியாக சந்திக்கிறது, அந்த இதை பார்க்கிற பொழுது ஒரு இணக்கமான ஒரு உறவு நிலை இருக்கிறதும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால திமுக ஸ்டைல்ல இந்த பாலிடிக்ஸ் இருக்காது, அந்த அரசு இருக்காது. கிட்டத்தட்ட சில விஷயங்களில் எதிர்ப்பார்கள், பல விஷயங்கள்ல நிதியை வாங்குவதற்காக சில சமரச புள்ளியிலே இருப்பாங்க. அந்த புள்ளியை பாஜக ரசிப்பாங்க. சோ அதனால தமிழகத்திற்கான திட்டங்கள் நிறைய வரும் தான் நம்ம. கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி. 2014 விஜய் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற போது மோடியா இந்த லேடியான்னு கேட்கிறாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு இடைவெளி. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு காலம், அந்த 5 ஆண்டு காலமும் எதிர் துருவ அரசியல் தான் மத்திய அரசுக்கு. அதற்கு முன்பு கடந்த காலங்கள்ல நீங்க 2004 முதல் 2014 வரை அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி, அன்னைக்குதான் நமக்கு தமிழ் மொழிக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து கிடைத்தது, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல இவர் கொண்டு போவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு இவர் சீக்கிரமே சென்றிருக்கிறதையும், மோடி அவர்கள் அந்த நேரத்திற்கு முன்பே வந்த பெண்ணும் கூட காக்கவே வைக்காமல், ஒரு மொழி கூட காக்க வைக்காமல் உடனடியாக அழைத்து நீண்ட நேரம் அந்த உரையாடல் செய்வதும் ஒரு உள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
திரு சுவாமிநாதன், எப்படி திரு விஜய் அவர்கள் சமநிலையை பேணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டு பேருமே எதிரெதிர் துருவத்தில் இருக்காங்க, பாஜகவும் காங்கிரஸும். காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஸ்லோகனா இருக்கு. இப்படியாக எதிரெதிர் துருவத்துல பயணிக்கும் போது காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் கூட்டணி வைத்து தான் சந்திக்க போறோம் அப்படின்றதையும் தாவேகா தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மாநில நலனுக்காக நிதி சார்ந்த விஷயங்கள்ல பாஜக கிட்டையும், கூட்டணி சார்ந்து தேர்தல் அரசியல் கணக்கு சார்ந்து காங்கிரஸ் கூடவும் அந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த சமநிலையை எப்படி பேண போகிறார் விஜய் நினைக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அவரை பொறுத்தவரை, விஜய் அவர்களை பொறுத்தவரை. இப்ப நீங்க சொன்னது மாதிரி பாஜகவினுடைய இலக்கு ஒன்று இருந்தது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அதனால்தான் திமுகவுக்கே கடுமையான நெருக்கடிகள் வந்தது, தமிழக அரசுக்காக அந்த நெருக்கடி மாறியது. பட் இங்க என்ன விஷயம் என்றால், கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்குள் இருந்த காங்கிரஸ் கட்சியை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று. அப்ப திமுகவுக்கான அந்த வலிமை குறைந்திருக்கிறது. பாராளுமன்றத்துல இன்னைக்கு திமுகவுக்கு தான் 22 மக்களவை எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த திமுக காங்கிரஸ் ரெண்டும் சேர்கிற பொழுதுதான் பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அது இன்றைக்கு ஏறக்குறைய கைமாறி சென்று இருக்கிறது ஒரு நிலை. ரெண்டாவது, மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர்களையும் பாஜகவையும் அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்றது. நீங்க தேர்தல் ரீதியான விஷயங்கள்ல அவர் பாஜகவை கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்க மாட்டார் விஜய் அவர்கள். நீங்க கிட்டத்தட்ட திமுக அப்படி இல்ல, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. நீங்க இந்த தேர்தலே ஒரு உதாரணம். 2021 தேர்தல் விஜய் முன்னிலைப்படுத்தியது திமுகவா தாவேகாவா, இதுதான் மேட்டர் அவருக்கு. ஸ்டாலின் வேண்டுமா, இந்த விஜய் வேண்டுமா என்றுதான் அவர் களத்தை சந்தித்தார். ஆனால் திமுக அப்படி பேசல. புதிய கட்சி, நடிகர் கட்சி என்கிற விமர்சனத்தோடு நிறுத்திக்கிட்டாங்க. திமுக முன்வைத்ததெல்லாம் தமிழ்நாடு விசஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர். அப்ப இந்த அரசியலை விட விஜய் அரசியல்ல நமக்கான எதிர்ப்பு குறைவாக இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி விஜயோடு சேர்ந்திருப்பது மைனஸ் தான் பாஜகவை பொறுத்தவரை. பட் அதற்குள்ள இப்ப சிக்கல் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க இப்ப காவிரி விவகாரத்துல, கர்நாடக விவகாரத்துல மோடி அவர்கள்ட்ட ஒரு வலியுறுத்த போகிறார். அந்த கூட்டணிக்குள்ளதான் இருக்கார். கர்நாடகத்தை ஆளக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான். அப்ப பல நெருக்கடிகள் அவர்களுக்குள்ளாக இயல்பாகவே வரும். அதனால அதை பாஜகவினர் ரசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டு தீர்க்க மாட்டாங்க. நீங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம மேகதாடு அணை அப்படிங்கிற விவகாரத்துல கர்நாடக மாநிலத்தை ஆளக்கூடியது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார். மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையில ஏன் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வியை எழுப்பல அப்படின்னு கேட்கிறார். அதை நீங்க கேட்க வேண்டிய குரல், கேட்க வேண்டிய இடம் என்பது மாணிக்கம் தாகூர் அவர்கள் உட்பட எல்லாரும் கேட்க வேண்டியது சிவகுமார் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். காவிரி நடுவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது, இதை பாஜக ரசிப்பாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணிக்குள் இருக்கிறது. காங்கிரசுக்கும் இவர்கள் தமிழ்நாட்டிற்குமான ஒரு பிரச்சனையாக தான் கர்நாடகா தண்ணீர் பங்கீடு விவகாரம் புரிந்து கொள்ளப்படும். சோ அதனால் காங்கிரஸ் எதிர்ப்புகின்ற அளவிற்கு விஜய் எதிர்க்க மாட்டார் பாஜகவை. நீங்க திமுக எதிர்த்த அளவிற்கு எதிர்க்க போறதில்லை. அங்க இருக்கக்கூடிய நபர்கள், கட்சிகள், கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பாரு, காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும். அப்ப அந்த எதிர்ப்பினுடைய தலைமைங்கிறது மழுங்கடிக்கப்படுறது இல்ல. அது பாஜகவுக்கு ஒரு லாபம். அவங்க கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல போகும்போது அந்த அணியினுடைய மதிப்பீடுங்கிறது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். ஏற்கனவே திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் போதும் இதே ஒரு சிக்கல் தான் வந்தது. மேகதாது அணை விவகாரத்துல தைரியமா எதிர்க்க மாட்டாங்க, உங்க காங்கிரஸ் தானே, கர்நாடகா கிட்ட நீங்க பேசுங்க என்பதான எதிர்ப்பு தான் வந்தது. அதே எதிர்ப்பு தான் இப்போதும் தொடர்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தற்போது காங்கிரஸ் திமுகவிடமிருந்து பிரிந்தாலும் தனிப்பெரும்பான்மை அப்படின்றத தேர்தலில் நிரூபிச்சு வந்திருக்கக்கூடிய தாவேகா மாதிரியான ஒரு தனிப்பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறதுனால வலுவானதாக இருக்கக்கூடிய தாவேகா கட்சி கூட காங்கிரஸ் மாதிரி போய் சேரும் போது ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒன்றாக பாஜகவிற்கு குறைந்திருக்கும் போது, எதிரெதிர் துருவங்களாக நிற்கும் போது அவர்கள் வலுவானவர்களாக பார்க்க முடியாதா தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை? பாஜக அப்படி பார்க்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா அவர்கள் வலிமையானவர்கள் தான், வலுவானவர்கள் தான். பட் கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியாக வலுவானவர்களா அப்படின்னு பார்ப்பாங்க பாஜகவை பொறுத்த. ஒரு உதாரணம் மேடம், ஆளுநர் விவகாரம். ஆளுநர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் வரை போய் சென்று கிட்டத்தட்ட உத்தரவுகளை வாங்கி ஆளுநர் கிடப்பில் போடக்கூடாது, ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும் தீர்ப்போடு வருகிறார்கள். கடுமையா எதிர்க்கிறாங்க. நீங்க இந்த தேர்தல் நேரம் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல், எல்லா கட்சிகளும் தேர்தல் பணியில கவனம் செலுத்துறாங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, தாவேகா, சீமான் அவர்கள் உட்பட. ஆனா அந்த நேரத்துல தொகுதி மறுவரையறை மசோதாவை அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நகலரிப்பு போராட்டம் பண்றார். அப்ப இதற்கு முன்பு அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது கருப்பு பலூன் பறக்க வர்றாங்க. அந்த எதிர்ப்பினுடைய வீரியம் கொஞ்சம் குறையுதில்லை விஜய் போன்ற புதிய சக்தி வரும்போது. ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். நீங்க தமிழ்நாட்டுல கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், பாஜகவோட 10 ஆண்டு கனவு. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதை மையப்படுத்தி அவர்கள் தேர்தலை சந்திச்சாங்க.
ஆனா தேர்தலில் வெற்றி பெற முடியல. 2016 தேர்தல் கிட்டத்தட்ட அப்ப இருந்தே அவர்களுடைய கனவு. ஆனா திடீர்னு விஜய் அவர்கள் வருகிறார், 108 இடங்களை பிடிக்கிறார். அப்ப அவருடைய மதிப்பீடு என்பதை பாஜக ஆழமாக உள்வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தா அதனுடைய தாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் எதிரொலிக்கிறது, தென் மாநிலங்கள்ல எதிரொலிக்கும். நீங்க இன்னும் சரியாக சொல்றதாக இருந்தா, நார்த் இந்தியால இன்னைக்கு ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கு புதிதாக. அது உருவானதா உருவாக்கப்பட்டதா என்பது இரண்டாவது நிலை. அங்காங்கே விஜய் அவர்களை பிரதமராக முன்னிலைப்படுத்தி சோசியல் மீடியால வீடியோக்கள் பகிரக்கூடியதா நிறைய நார்த் இந்தியால ஓடிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஸோ அப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வருகிற பொழுது ஆரம்பத்தில் அவரை அணைத்துக் கொள்வதுதான், அதாவது அவரை அணைத்துக் கொள்வது என்பது அவர் கேட்கக்கூடிய கோரிக்கைகள்ல ஒரு குறைந்தபட்சம் செவிசாய்ப்பது. திமுக போன்று எதிர்க்கல, காங்கிரஸ் மட்டும் கூட இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. சனாதன எதிர்ப்பில் கூர்மையாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. ஆனா இந்த சனாதன எதிர்ப்பை அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய, அமைச்சரவைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய, பிரதான பார்ட்னரா இருக்கக்கூடிய தாவேகா சொல்லல. சனாதன எதிர்ப்பையோ அல்லது கிட்டத்தட்ட பாஜகவை கொள்கை எதிரியாக வைத்திருக்கக்கூடியவர்கள் பாஜக கொண்டு வரும் திட்டங்களை அந்த அளவுக்கு எதிர்க்கல. கொள்கை எதிரி பாஜக, மத்திய அரசு வேற, பாஜக கட்சி வேற. அந்த நிலைப்பாட்டோடு தான் அவர்கள் அணுகுவதாக நம்ம அவர்களுடைய 2 ஆண்டு கால செயல்பாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய முன்முடிவு தான் அது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பாஜக எடுத்த உடனேயே விஜய் அவர்களை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் அவருக்கான கோரிக்கைகள்ல சில விஷயங்களை செய்வார்கள். தமிழகத்துக்கு நிதியும் தருவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்களும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துலதான் இருப்பதாக நான் ஒரு ஊடகவியலாளராக நம்மளால் உணர முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதல்வர் விஜய் தற்போது பேசி வருகிறார். பிரதமரின் சேவா தீர்த் அலுவலகத்தில் முதல்வர் விஜய் தற்போது பிரதமரை சந்தித்து பேசி வருகிறார். அடுத்ததாக இன்று மாலையே அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் தமிழக முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளார். தமிழகத்தின் கோரிக்கைகள் தொடர்பான மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் விஜய் நேரில் வழங்கியிருக்கிறார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதன் முறையாக 2 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.